ஓகே. இப்போ அதே மாரி இப்போ யாருக்கெல்லாம் ஆகும்னு சொன்னீங்க? யாருக்கெல்லாம் நீங்கலாம் லவ் பண்ணாதீங்க, வேஸ்ட் கண்டிப்பா நடக்காதுன்னா யார யார சொல்லுவீங்க? கண்டிப்பா அப்படி ஒருத்தர் இந்த உலகத்திலே கிடையாதுங்க. பாவம். அப்படிலாம் யாரையும் சொல்லக்கூடாது. எல்லாருக்குமே லவ் மேரேஜ் ஆகும். இருந்தாலும் சொல்றேன். நீங்க சொன்னதால சொல்றேன். மிதுன ராசிக்காரங்க தயவுசெய்து லவ் பண்ணாதீங்க, டைம் வேஸ்ட்டு. கன்னி ராசிக்காரங்க தயவுசெய்து லவ் பண்ணாதீங்க, டைம் வேஸ்ட்டு. எப்படியா இருந்தாலும் குரு வந்து கடைசியா, ஆகையினாலே நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு சம்பிரதாயம் இருக்கு. அதனால நம்ம 4 பேர் பார்க்குற வகையில ஊர் மிச்ச வாழ்ந்த குடும்ப பரம்பரை நம்ம பரம்பரை என்ன தெரியுமா? அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நிறுத்திருவாரு. அவ்வளவுதான். ஓகே. இப்போ 90ஸ் கிட்ஸோட நிலைமைன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வீட்ல ஒத்துக்க மாட்டாங்க. வீட்ல ஒத்துக்கிட்டா பொண்ணு ஒத்துக்காது. பொண்ணு ஒத்துக்கிட்டா, ஐயோ! இந்த ஜாதகமே சேரக்கூடாதுன்னு ஜோசியக்காரங்க சொல்லிருவாங்க. இத எப்படி பார்க்குறீங்க? ஏன் அந்த மாரி சொல்றாங்க? இதுல இப்போ ஜோசியக்காரங்க இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? கெட்டதுன்னு நினைக்கிறீங்களா? இப்போ 90ஸ் கிட்ஸ் வந்து இப்பலாம் முன்ன மாரி இப்ப நானும் லவ் மேரேஜ் தான். நான் 2005ல லவ் மேரேஜ் பண்ணேன். 20 வருஷம் ஆகப்போகுது. ஆனா நான் லவ் பண்ணப்போ இருந்த ஹடில்ஸ் எல்லாம் இப்ப கிடையாது. இப்ப காதலுக்காக தற்கொலை பண்ணிக்கிறவனும் எவனும் கிடையாது. யாரும் காதலுக்காக மெனக்கெடுறதும் கிடையாது. இப்ப காதல்ங்கிறது ஒரு ஒரு அக்ரிமெண்ட் மாரி ஆயிடுச்சு. ஸோ அதனால இப்போ வந்து காதல வீட்ல இருக்கவங்களே வந்து ஒத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவனுக்கு எது பிடிக்குதோ அவன் லவ் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாரி. ரொம்ப சில சமூகத்தார் தான் ரொம்ப அந்த சாதிய விஷயங்கள்ல ரொம்ப ஸ்டிஞ்சென்ட்டா இப்படியே இருக்காங்க. பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுறாங்க. இதனால வீடுகள்ல பிரச்சனைங்கிறது ரொம்ப கம்மி. சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள்ல தான் பிரச்சனை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா ஊர்லயும் கவிஞர்கள்னு ஒரு சில பேர் இருப்பாங்க. காக்கா கவிஞர்கள்னு சில பேர் இருப்பாங்க. இது 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 கவிதையே எழுத வராது. ஆனா இதுவும் உட்காந்து கவிதை சொல்லிட்டு இருக்கும். அந்த மாரி ஒளிப்பதிவாளர்கள், எல்லா சினிமா படமும் நல்லா இருக்கிறதில்ல. மொக்க டைரக்டர்லாம் நெறைய பேர் இருக்காங்க. ஆமா. எப்படியாவது படம் எடுக்கணுங்கிறது ஒரு நோக்கம். ஆனா அவனுக்கு படம் எடுக்கவே தெரியாது. அந்த மாரி. அந்த ஜோதிடம் பார்க்கறதுலயும் பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே 15 வருஷம் வேதம் படிச்சு, சாஸ்திரம் படிச்சு, படிச்சுட்டு வந்த நாங்களும் இருக்கோம். யாராவது இந்த காக்கா ஜோதிடர்கள்னு எவனாவது ஒருத்தன் இருக்கான். அந்த எலிய வச்சு பார்க்குறவன், அத பண்றவன், இத பண்றவன். அது எலி ஜோதிடம் பார்க்கறதுல நான் இல்லைன்னு சொல்லல. என்னென்னமோ கண்டுபிடிச்சிட்டாங்க இப்பலாம். ஏடிஎம் கார்டை வச்சு பார்க்கறது, ஆதார் கார்டை வச்சு பார்க்கறது, ரேஷன் கார்டை வச்சு பார்க்கறது. ஐயோயோ! முதல்ல நான் என்ன கேட்டா ஒண்ணே ஒண்ணு தான் சொல்லுவேன். ஜோசியம் பார்க்கறத நிறுத்திட்டீங்கன்னா பாதி பேர் நிம்மதியா இருக்கலாம். நீங்களே இப்படி சொல்றீங்க? ஆமா. ஏன்னா ஜோசியம் யார் குட் யார் பேடுன்னே தெரிய மாட்டேங்குது. இப்போ நீங்க ஒவ்வொரு சேனல் எடுத்தீங்கனாலும் 169 பேர், 230 பேர், 300 பேர் கிட்ட ஜோதிடர் இருக்காங்க.